எஸ்ஐஆர் படிவம் நிரப்புவது தொடர்பாக பொதுமக்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். இந்த சிறப்பு முகாம்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு? விவரங்கள் என்ன? திருச்சி மாவட்டத்தில் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்றிருக்கு. இந்த மாவட்டத்தில் 2543 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையும் 23,68,968 வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் இதுவரை 22 லட்சம் பேருக்கு அந்த படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களிடம் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் பெற்றது சற்றேறக்குறைய ஒரு 6 லட்சம் படிவங்கள் தான் பெறப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் அந்த படிவங்களை பலருக்கு நிரப்ப தெரியல. அவர்களுக்கு பல 2005ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய அப்பொழுது நடந்த இந்த எஸ்ஐஆர்ல அவர்களுடைய பெயர் இருக்கா இல்லையா என்பதில் சந்தேகம், அதை பார்ப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. படிவங்களை பூர்த்தி செய்வதிலுமே பல குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கு. இப்போ அதன் காரணமாகவே இன்னும் 2 வாரங்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கொடுத்த நேரம் கால அவகாசம் டிசம்பர் 4ஆம் தேதி வரை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னும் 2 வார காலமே இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மக்களுடைய அந்த படிவங்களை பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்போ அவர்கள் விரைவாக இந்த படிவங்களை நிரப்பி தர வேண்டும் என்பதற்காக இன்றும் நாளையும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அவர்களுக்கு உதவியாளர்கள் என இருந்து அந்த படிவங்களை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் இந்த முகாம்களுக்கு மக்கள் நம்பிட்டே இருக்காங்க. அவர்களிடம் கேட்போம். சார் வணக்கம், நீங்கள் முகாமுக்கு வந்திருக்கீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த படிவங்களை பூர்த்தி செய்வதில் என்ன பிரச்சனையை சந்திச்சு? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நேற்று சாப்பிட்ட சாப்பாடு இன்றைக்கி என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. தாத்தா பேர், பாட்டி பேர், அப்பா பேர், அம்மா பேர், பல்வேறு நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறாங்க. அதனால் குளறுபடியாக இருக்குது. ஃபார்ம் வாங்குற இடத்துல தப்பாக எழுதுகிறாங்க. அதனால் திருப்பி ஃபார்ம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் முற்றிலும் இந்த எஸ்ஆர் ஃபார்மை ரத்து செய்யும் முன்னாடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையை சந்திச்சிங்க? இப்போ இன்னைக்கு இந்த முகாம் எந்த வகையில் பயனுள்ள வகையில்? அண்ணா சொன்ன மாதிரி தான் எஸ்ஆர் ஃபார்ம் ரொம்ப குளறுபடி இருக்குது. 2005 கேட்குறாங்க. அப்பா பேர், தாத்தா பேர், பாட்டி பேருக்கு எவிடன்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு முடியல. நேற்று அண்ணா சொன்ன மாதிரி நேற்று சாப்பிட்டது இன்றைக்கி ஞாபகம் இல்லாத போது பல வருஷங்களுக்கு முன்னாடி கேட்டது எப்படி சொல்ல முடியும்? அதனால் இதுக்கு அரசாங்கம் இதை ரத்து செய்யும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா வணக்கம். இப்போ இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஏற்கனவே மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க? இந்த முகாமில் எப்படி ஒரு படிவங்கள் பூர்த்தி செய்யப்படும்? அதாவது இந்த 58வது வார்டு எங்கள் பகுதி கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஓட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா 9,500 ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிறதுலே ஒரு 5,000 ஃபார்ம் கூட வர முடியல. ஏன்னா யாராலையும் அதை ஃபுல் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் 2002 கேட்குறாங்க. 2002 எங்கே ஓட்டு போடணும்? அவங்களுக்கு இதில் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எங்கே மாறி குடி மாறி போயிருக்காங்க. அவங்களுக்கு எங்கே இருந்ததுன்னு அவங்களுக்கே தெரியலை. அதனால் அவங்க மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு முகாம் போட்டு வீடு வீடாக சென்று எல்லாம் இது பண்ணாலும் அவங்களுக்கு திருப்தி பண்ண முடியும். அவங்களால ஆதார் கார்டை சரியாக இது பண்ண முடியல, கொடுக்க முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே ஒரு மத்திய அரசு ஒரே ஒரு வேலை என்ன பண்ணியிருக்கோம்னா, போன எம்பி எலெக்ஷனில் வாக்காளர்களை அப்படியே அதில் சிஸ்டத்தில் ஏற்றி மீதி ஓட்டு போடாதவங்கள 3 முறைக்கு மேலே ஓட்டு போடாதவங்கள நீக்கிட்டு, அதேமாதிரி இறந்தவங்கள நீக்கிட்டு அதை வீடு வீடாக செக் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் 1 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் எல்லா ஓட்டையும் நீங்கள் இப்போ திருப்பி 15,000 ஓட்டை நீங்கள் பார்க்க முடியல. டீச்சரால் பார்க்க முடியல. அவங்க ரொம்ப சோர்வடைகிறாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இதனால் இவங்க இன்னும் இருக்கிறது இன்னும் 10 நாள். இந்த 10 நாளைக்குள்ளே நாங்கள் இந்த ஃபார்மெல்லாம் ஃபுல்லப் பண்ணி எங்களால் வாங்க முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் இதை ஒன்று எங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மத்திய அரசு இதை கையில் எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கடைசி 1 மாதத்தில் நீங்கள் எடுக்கணுங்கிறப்ப மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு மன உளைச்சலுக்கு இது பண்ணுறாங்க. மக்களும் சரி, இப்போ அதிகாரிகளும் சரி, எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மத்திய அரசை. இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை அந்த படிவங்களை கொடுப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. அதை நிரப்புவதிலும் மக்கள் பல்வேறு குழப்பங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக ஏற்கனவே 2002, 2005ஆம் ஆண்டு எஸ்ஐஆர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் பெயர் விடுபட்டிருக்கு. அப்படி அந்த பெயர்கள் இருந்தாலும் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த படிவங்களில் எந்த ஒரு அவர்கள் பெயர் இல்லாமல் இருக்குது. அதை இணையதளத்தில் பார்க்கும் பொழுது இணையதளத்தில் சர்வர் பிரச்சனைகள் ஏற்படுது. அதை முழுமையாக பார்ப்பதில் அவர்கள் காலதாமதம் ஏற்படுது. இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி
நிலைய அலுவலர்களான அந்த பிஎல்ஓக்களும் பல்வேறு சிரமங்களை வந்து சந்திக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவர்கள் வந்து பல துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறைகள், அதே போல் வந்து ஆசிரியர்களாக பணியாற்றுறாங்க. இப்படி பல துறைகளில் வந்து பணியாற்றுறவங்க தான் இந்த பணியில் வந்து இருக்காங்க. அவர்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் தான் இந்த எஸ்ஏஆர் படிவத்தையும் வந்து நிரப்ப வேண்டிய சூழல் வந்து இருக்குது. இப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து மன உளைச்சலுக்கும் வந்து ஆளாகிறாங்க, பணி சுமைக்கும் வந்து ஆளாகக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து பார்க்க முடிகிறது. அதன் காரணமாக தான் இப்படி ஒரு முகாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த முகாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் 2 வார காலங்கள் இருக்கக்கூடிய நிலையில் முழுமையாக இந்த பணிகள் வந்து நிறைவேற்ற முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதன் காரணமாக இந்த தேர்தல் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தல் முடிவடைந்த பின்பு உரிய கால அவகாசம் கொடுத்து இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் வந்து பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாக வந்து இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.